சுட சுட சாதம், அது கூடவே கத்திரிக்காய் பூண்டு கிரேவி, இது மொறு மொறு அப்பளம் தான். இன்றைக்கி நம்ம இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூடவே கடுகு, வெள்ளை உளுந்து, 2 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்க போகிறோம். மோஸ்ட்லி எப்போவுமே சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு எலமெண்ட் எந்த ஒரு இதுலேயுமே சரி. ஸோ சின்ன வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வணங்குற வரைக்கும் நான் வந்து அதை வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா நான் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே மல்லித்தூள் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இடித்து சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் ஓகே, உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கத்திரிக்காய் வந்து ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் பிடிக்காது. ஸோ ஸ்லைஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிட்டு கலருக்காண்டி கொஞ்சம் காஷ்மீரியோ அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லா வதங்கி வந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா புளி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது ஆப்ஷனல் தான். நான் அது புளி ஆட் பண்ணி நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ சைடில் வந்து அப்பளம் பொரிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்பளம் பொரித்து எடுத்தாச்சு. சுட சுட சாதம், கிரேவி ப்ளஸ் அப்பளம் எல்லாமே ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.